அமெரிக்காவோட முக்கியமான உயர்மட்ட இராணுவ தளபதியே அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். ஈரான் மேலும் தாக்குதல் நடத்தாதீங்க, அப்படி நீங்கள் தாக்குதல் நடத்தினால் அது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். இவர் இப்படி எச்சரிக்கையை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? உண்மையிலேயே அமெரிக்காட்ட ஆயுதங்களோட பற்றாக்குறை இருக்கா? அமெரிக்கா ஆயுதங்களோட பற்றாக்குறையால் இப்போது திணறிக்கொண்டு இருக்கிறாங்களே. இப்போ ட்ரம்ப் அவர்கள் இந்த எச்சரிக்கையை காதில் வாங்கி போரை நிறுத்துவாரா, அல்லது இதனை காதில் வாங்காமல் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகிறாரா? அமெரிக்கா உண்மையிலே இந்த போரை ஆரம்பித்தால் வெற்றி பெற முடியுமா? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கே கடுமையான எச்சரிக்கையை கொடுத்த இந்த ஜெனரல் டான் கெயின் அவர்கள் யார் என்பதை நாங்கள் முதல்ல பார்க்கணும். இவர் சாதாரணமான ஆஃபீஸர் இல்லை. அமெரிக்காவோட சேர்மன் ஆஃப் த ஜோன் சீப் ஆஃப் ஸ்டாப், அதாவது அமெரிக்காவோட முப்படைகளுக்கும் இவர் தான் டாப் அட்வைசராக இருக்கார். அமெரிக்காவோட பிரசிடெண்டாக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டுக்கு இராணுவ ஆலோசனையை கொடுக்கணும் என்றால் இவரால் தான் கொடுக்க முடியும். பொதுவாக இராணுவ தளபதிகள் அதிபர் சொல்கிறத, பிரசிடென்ட் சொல்கிறத சரி சார்ன்னு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் டான் கெயின் அவர்கள் இப்போ அப்படி பண்ணலை. சார், நீங்கள் ஈரான் மேலே அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறீங்க, ஆனால் அது நம்ம நாட்டுக்கே பெரிய ஒரு தற்கொலை முடிவாக போகலாம், அமையலாம் என்று இவர் ரொம்ப போல்டாக சொல்லியிருக்கார். இதுதான் இப்போ உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. ஏன்னா பிரசிடென்ட் சொல்கிறத கேட்டு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் செய்யப்படுற ஆளாக இல்லாமல் அமெரிக்காவோட எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது, அமெரிக்கா ஒரு ஆபத்துக்கு போய் விழுந்துவிடக்கூடாதுன்றதுக்காண்டி இவர் போல்ட்டாக இந்த கருத்தை சொல்லியிருக்கார். அமெரிக்காவோட வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகைகள் மாதிரி நிறைய பத்திரிகைகள் ஒரு விஷயத்தை உடைச்சிருக்காங்க. பென்டைனில் நடந்த ரகசிய மீட்டிங்கில் டான் கெயின் அவர்கள் சில ரிப்போர்ட்டுகளை காட்டியிருக்கார். அவர் முக்கியமாக சொன்ன விஷயம், ஈரானோட சின்ன நாடு இல்லை, நீங்கள் ஒரு மிசைலை அனுப்பி அவங்க மேலே அட்டாக் பண்ணினா அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் பதிலுக்கு அடிக்க ஆரம்பிப்பாங்க. பதிலுக்கு அடிக்க ஆரம்பித்தா அது ஒரு ப்ரோலாங் கான்ஃப்ளிக்டாக, அதாவது வருஷக்கணக்கில் இழுக்கக்கூடிய ஒரு போராக மாறிடும் என்று சொல்லியிருக்கார். ஏற்கனவே அமெரிக்கா வியட்நாம் போரிலையும் ஆப்கானிஸ்தான் போரிலையும் பல வருஷம் சிக்கி திணறிக் கொண்டு இருந்தார்கள் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே ஒரு தப்பை மறுபடியும் பண்ணாதீங்க என்பதுதான் கெயின் அவர்கள் சொன்ன எச்சரிக்கை. ஏனென்றால் ஈரான் கிட்ட ரொம்ப அதிகமான அண்டர் கிரவுண்ட் மிசைல் பேஸ் நிறையவே இருக்குது, அண்டர் கிரவுண்ட் மிசைல் சிட்டிஸ் நிறையவே இருக்குது. அவங்களே அவ்வளோ சீக்கிரம், அதாவது ஒரு மிசைலையோ அல்லது ஒரு 2-3 நாட்கள் தாக்குதலை நடத்தியோ இதனத்தையும் முழுமையாக அழிக்க முடியாது, ஈரானை முழுமையாக நியூட்ரலைஸ் பண்ண முடியாது, அவ்வளவு சீக்கிரம் அவங்களே அழிச்சிட முடியாது. இதனால தான் இவர் இப்படியான பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கார். அடுத்ததாக இவர் ஒரு எமோஷனலான அதே நேரத்தில் ப்ராக்டிக்கலான விஷயத்தை சொல்லியிருக்கார். அதுதான் அமெரிக்கன் கேஷுவாலிட்டிஸ், அதாவது அமெரிக்க வீரர்களோட உயிரிழப்பு. ஈரான்கிட்ட இருக்கிற மிசைல்கள் நேரடியாக மத்திய கிழக்கில் இருக்கிற அமெரிக்காவோட இராணுவ தளங்களை தாக்கக்கூடிய அளவு ரொம்ப பவர்ஃபுல்லானது. இப்போ நாம் ஈரானை அடிக்கும்போது பதிலுக்கு ஈரானும் நம்மளுடைய தளங்களை குறிவைச்சு அடிக்க ஆரம்பித்தா ஆயிரக்கணக்கான அமெரிக்காவோட இராணுவ வீரர்கள் உயிரிழக்க நேரிடும். அந்த பழி உங்கள் மேலே தான் வந்து விழும் என்றும் ட்ரம்பர்கள் கிட்ட இவர் நேரடியாகவே சொல்லியிருக்கார். இது ட்ரம்புக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியை ஏற்படுத்தும். ஏனென்றால் ட்ரம்பர்கள் எப்போதுமே அமெரிக்க வீரர்களை வீட்டுக்கு கொண்டு வருவர் என்று தான் சொல்வார். ஆனால் இந்த போர் நடந்தால் அது இவர் சொன்னதுக்கு நேர்மாறாக இருக்கும். அமெரிக்க மக்களே இவர் மேலே கோவப்படக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இது பொலிட்டிக்கல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை ட்ரம்பர்களுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கெயின் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்கார். அதுதான் ஈரானோட ஜியோகிராபி, அதாவது அந்த நாட்டோட நிலப்பரப்பு. மலைகளும் குகைகளும் நிறைந்த அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு போர் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. கடைசி அவர் சொன்ன இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட், லேக் ஆஃப் இன்டெலிஜென்ட். ஈரானோட முழுமையான இராணுவ பலம் என்னங்கிறது இன்னுமே அமெரிக்காவுக்கு ஃபுல்லாக தெரியாது. அதில் சில ரகசியங்களும் இருக்குது. தெரியாத ஒரு எதிரி கூட போய் போர் பண்ணுறது எவ்வளோ ஆபத்து என்பதையும் அவர் ட்ரம்பர்களுக்கு சொல்லியிருக்கார். ஒரு நாட்டினுடைய இராணுவ பலம்ங்கிறது வெறும் வீரர்கள் மட்டும் இல்லை, அவங்கக்கிட்ட இருக்கிற இன்வென்டரி, அதாவது ஆயுத கிடங்கு தான். கடந்த 2 வருஷமாக உலகத்தில் என்ன நடக்குது என்பதை நீங்கள் கவனிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தீன் மோதல். இந்த 2 இடத்துலையும் அமெரிக்கா நேரடியாக போருக்குள்ளே போகலனாலும் தன்னோட பெட்டியை துறந்து ஆயுதங்களை அள்ளி கொடுத்துருக்காங்க. உக்ரைனுக்கு மட்டுமே பில்லியன் கணக்கில் ஜாவலின் டேங்கி எதிர்ப்பு மிசைல்களையும் ஸ்விங்கர் ஏவுகணைகளையும் அமெரிக்கா அனுப்பி வச்சிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு அயன் டோம் சிஸ்டத்துக்கு தேவையான மிசைல்களையும் நிறைய ஃபைட்டர் ஜெட்டுகளையும் நிறைய குண்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா அமெரிக்காவோட சொந்த பாதுகாப்பு தேவைக்கான ஸ்டாக் இப்போ
ரொம்ப குறைஞ்சி போயிருக்கணும் ஜெனரல் டான் கெய்ன் அவர்கள் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டை கொடுத்திருக்கார். ஒரு நவீன போரில் சாதாரணமான குண்டுகளை விட லேசர் மூலமாக துல்லியமாக இலக்கை தாக்குற மிசைல்கள் தான் ரொம்பவே முக்கியம். ஈரான் மாதிரி ஒரு நாட்டை அடிக்கணும்னா அவங்களோட அணுசக்தி நிலையங்களையும் மிசைல் தளங்களையும் கரெக்டாக குறிவச்சு அடிக்கணும். ஆனால் இப்போ அமெரிக்கா கிட்ட இந்த மாதிரியான கைடெக் மிசைல்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது அந்த லேசர் மூலமாக தாக்கக்கூடிய மிசைல்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இரண்டாக புதுசாக ஒரு மிசைலை தயாரிக்கிறதுக்கு மாதக்கணக்கிலையும் வருஷக்கணக்கிலையும் டைம் எடுக்கும். ஆனால் உக்ரைன்லேயும் இஸ்ரேல்லையும் இந்த மிசைல்கள் தீபாவளி பட்டாசு மாதிரி வேகமாக தீர்ந்து போய்கிட்டு இருக்கு. வேகமாக அதற்கு பயன்படுத்தி முடிச்சிட்டார்கள். ஏன்டா ரஷ்யா உக்ரைன் போர் 5 வருடமாக நடக்குது. இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் 2 வருடமாக நடந்தது என்பது எனக்குமே தெரியும். அண்ட் இந்த இடத்துல அமெரிக்கா தான் அதிகமான மிசைல்களை இந்த 2 நாடுகளுக்கும் வேறு வேறு கொடுத்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை மெத்தவங்களுக்கு தானம் பண்ணிட்டு நாம் இப்போ பட்டினியாக இருக்கோம். இதுதான் இப்போ அமெரிக்காவோட நிலைன்னு நிறைய இராணுவ நிபுணர்கள் அமெரிக்காவோட இராணுவ நிபுணர்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இப்போ நாங்கள் ஈரான் பக்கம் வருவோம். ஈரானோன்னு சும்மா இல்லை, அவங்கக்கிட்ட பாலஸ்டிக் மிசைல்கள் கண்டம் விட்டு கண்டம் 1000 ஏவுகணைகள் இருக்குது. அதுவும் உலகத்திலேயே அதிகமான ஸ்ட்ரோக் இருக்குன்றால் அது ஈரான்கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா ஒருவேளை ஈரானை தாக்கினா ஈரான் பதிலுக்கு ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணுவார்கள். இதை தடுக்க அமெரிக்காவுக்கு இன்டர்செப்டார் மிசைல்கள் வேணும். ஆனால் அந்த தடுப்பு மிசைல்களை ஏற்கனவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்து காலி பண்ணிடுச்சு. இப்போ புரியுதா ஜெனரல் கெய்ன் அவர்கள் ஏன் இப்போ பதட்டத்தோட ஈரானை அட்டாக் பண்ணினால் அது அமெரிக்காவுக்கு ஆபத்துன்னு சொன்னார் என்று. இப்போ அமெரிக்கா ஈரானை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட தடுக்கிறதுக்கு கேரியம் இருக்கணும். ஆனால் நம்ம கேரியத்தை மற்றவர்கிட்ட கொடுத்துட்டோம்ங்கிறது தான் இப்போ கெய்ன் அவர்களோட வாதமாக இருக்குது. இது அமெரிக்காவோட பாதுகாப்பையும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாற்றி இருக்கு என்பதுதான் உண்மை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும், ஏன் புதுசாக தேவையான ஆயுதங்களை உடனே செஞ்சுக்க வேண்டியதானேன்னு. அங்கே தான் ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. அமெரிக்காவோட ஆயுத தொழிற்சாலைகள் இப்போ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேலை செய்யலை. ஒரு குறிப்பிட்ட மிசைல்களுக்கு தேவையான சிப்புகள் மற்றும் மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுல உலக ரீதியான சிக்கல்கள் நிறையவே இருக்குது. முக்கியமாக சீனா முக்கியமான மூலக்கூறுகளை அமெரிக்காவுக்கு கொடுப்பதை நிறுத்தி இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவோட இராணுவத்துக்கு தேவையான கரிமங்களையும் மூலக்கூறுகளையும் கொடுப்பதை நிறுத்திட்டாங்க. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அடுத்த வல்லரசு யாருன்ற போட்டி இருக்குது. தைவான் விஷயத்தில் அமெரிக்கா தைவானுக்கு சப்போர்ட் பண்ணி சீனாவுக்கு எதிராக களமிறங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி இருக்கையில் தனக்கு எதிராகவே அமெரிக்கா களமிறங்குவார்கள் என்று சொல்லித்தான் அமெரிக்காவோட இராணுவத்துக்கு தேவையான நிறைய மூலக்கூறுகளை சீனா தடை பண்ணி இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்காவோட இராணுவ உற்பத்தி ரொம்ப ஸ்லோவாக இருக்கு என்பதுதான் உண்மை. நாம் இப்போ ஒரு பெரிய போரில் இறங்கினா ஒரு மாதத்திலே நம்ம ஆயுதங்கள் எல்லாமே தேர்ந்திடும். அப்புறம் நாம் கையால் தான் சண்டை போடணும் என்று ஜெனரல் கெய்ன் அவர்கள் சொன்னதாக ஒரு தகவல் உலாவிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு பயன்தான் ட்ரம்ப் அவர்கள் இப்போதைக்கு தடுத்து நிறுத்தி வச்சிருக்கணும் நிறைய பேர் சொல்கிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல. அடுத்த முக்கியமான விஷயமே அமெரிக்காவுக்கான சப்போர்ட். முன்னாடி எல்லாமே அமெரிக்கா ஒரு போருக்கு போகுதுன்னா யூகே, பிரான்ஸ் இப்படி நிறைய நாடுகளை ஒன்றாக கூட்டிக்கிட்டு கூட்டமாக தான் அமெரிக்கா ஒரு போருக்கு போவார்கள். ஆனால் இப்போ நிலைமை தலைகீழாக இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே உக்ரைன் போரில் டயர்டாகி போயிருக்காங்க. எங்களால் இன்னும் ஒரு போருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நிறைய நாடுகள் இப்போ ஒதுங்கி நிற்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போரிலே உக்ரைனுக்கான சப்போர்ட்டை அமெரிக்கா கொடுக்க ஆரம்பித்து ஐரோப்பிய நாடுகளும் உள்ள வந்து இப்போ வரையுமே உக்ரைனை வெற்றி பெற வைக்க முடியலை. நிறைய ஆயுதங்களை அவர்களுக்கு கொடுத்துட்டார்கள். இப்போ ஐரோப்பியன்றதுக்கு ஆயுத பற்றாக்குறை இருக்குது. இப்போ இருக்கல இன்னும் ஒரு போரில் ஐரோப்பிய நாடுகள் போய் உதவி பண்ணுவார்கள், கட்டாயம் பண்ண மாட்டார்கள். இதனால் இப்போ ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுக்கான சப்போர்ட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால் அமெரிக்கா தனிச்சு போய் ஈரானுக்கு எதிரான போரில் நிற்க வேண்டிய நிலைமையானது வேறு மட்டும் ஜெனரல் இப்போ கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஈரான் தன்னோட புரோக்சி படைகளை முக்கியமாக ஹிஸ்புல்லா கவுதிக்கை வச்சு சவுதி அரேபியா, துபாய் மாதிரியான நாடுகளில் இருக்கிற அமெரிக்காவோட தளங்களை நேரடியாக அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு இவர் எச்சரிக்கையை கொடுத்திருக்கார். இப்ப தாங்கியினர்கள் இப்படி கடுமையான ஒரு எச்சரிக்கையை கொடுத்தா பிறகு இதுக்கெல்லாம் ட்ரம்ப் அவர்கள் என்ன பதில் சொன்னார் என்ற கேள்வி உங்களுக்கு கிளம்பும். ட்ரம்ப் அவர்கள் அவரோட ஸ்டைலில் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியா ஆப்பில் ஒரு போஸ்டரை போட்டிருக்கார். கெய்ன் ஒன்றும் போரை எதிர்க்கல, அவர் ஒரு அமைதி விரும்பி, அவ்வளவுதான். ஆனால் போரன்னு வந்துட்டா அமெரிக்காவை யாராலும் ஜெயிக்க முடியாதுன்னு கெத்தா சொல்லியிருக்கார். இப்படித்தான் ட்ரம்ப் கூட ஒரு தடையும் கெத்தா சொல்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு அடிவாங்கி இருக்கிறதா அமெரிக்காவை தான் இருக்கான். நிறைய இடத்துல ட்ரம்ப்களும் முக்கூடவே சந்திச்சிருக்கார். ஆனால் இராணுவ ரீதியாக பார்த்தா நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஒருவேளை ட்ரம்ப்கள் இந்த எச்சரிக்கையை மீறி ஈரான் மேலே கை வச்சா கச்சா எண்ணெயினுடைய விலை ராக்கெட் வேகத்தில் ஏற ஆரம்பிக்கும். தங்கத்தினுடைய விலை மாறும். உலகமே ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் சிக்கும் என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரம்ப்கள், அதாவது ட்ரம்பினுடைய அரசாங்கம் தரப்பில் இருந்து முதல்ல இஸ்ரேலை ஈரானுக்கு எதிரான அட்டாக்கி பண்ண சொல்லுகிறார்கள்.
முதல்ல இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான அட்டாக்கி பண்ணும்போது ஈரான் பதிலடியாக இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவார்கள். அதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அமெரிக்காவோட மக்களோட சப்போர்ட்டை எடுத்து அதுக்கு பிறகு அமெரிக்கா இந்த போருக்கு ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்கலாம் என்றும் ஒரு பிளானை போடுகிறார்கள் என்ற செய்தியும் வெளியே வருது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஈராக்குக்கு எதிரான போரை ஆரம்பிக்கும் போது ஈராக்கிட்ட கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு காரணத்தை சாட்டுப்போக்கான காரணத்தை சொல்லித்தான் உள்ள போனார்கள். அதே மாதிரி இப்போ ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்காண்டியும் அமெரிக்கா ஒரு சாட்டுப்போக்கான காரணத்தை சொல்கிறார்கள். அதாவது இப்போ ஈரான் தங்களுடைய நியூக்ளியர் புரோகிராமை மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள் என்று அமெரிக்காவோட துணை பிரசிடண்டாக இருக்கிற ஜேடி வான்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் எப்படி சொல்கிறாரா, அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கின்ற மார்க்கோ ரூபி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருண்டா, இப்போ ஈரான் பாலஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடிக்கிறார்கள், அதாவது இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைல்களை கண்டுபிடிக்கிறார்கள். இதை வச்சு நேரடியாக அமெரிக்காவுக்கு எதிரான திரட்டாக இது இருக்கும், அமெரிக்காவை அடிப்பார்கள் என்று சொல்கிறார். ஒரு பக்கம் ஈரான் இன்டர்கான்டினென்டல் பாலஸ்டிக் மிசைலை கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு பக்கம் ஈரான் நியூக்ளியர் புரோகிராமை மறுபடியும் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஈராக்குக்கு அமெரிக்கா நுழைவதற்கு எப்படி ஒரு பொய்யான காரணத்தை சொன்னார்களோ அதே மாதிரியே ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கும் அமெரிக்கா இப்போ பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டிருக்காங்க என்பது தெளிவாக தெரியுது. இதனை அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் நம்புவார்களா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏற்கனவே ஒரு தடவை அமெரிக்காவில் இந்த மக்கள் ஏமாந்துட்டார்கள். இப்போ மறுபடியும் ஏமாந்து தங்களுடைய உறவுகளை இப்படி ஒரு போரில் இழக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் பல மத்தியில் எழும்பியிருக்கு. ஆனால் மறுபடியும் ஒரே பொய்யை திரும்ப சொல்லி அமெரிக்காவோட அரசாங்கம் தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே இப்போ அமெரிக்காவோட ஜெனரல் டான் கீன் அவர்கள் சொன்ன எச்சரிக்கையை மீறி அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக மாறியிருக்கு. இதே நேரத்தில் தான் ஜெனீவாவில் வச்சு கடைசி பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான கடைசி பேச்சுவார்த்தை நடக்க போகுது. இந்த பேச்சுவார்த்தை முடிவில் தான் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நிறைய வல்லுநர்களோட கருத்து பேச்சுவார்த்தை சக்ஸஸ் அடைஞ்சாலும் சரி அல்லது தோல்வி அடைந்தாலும் சரி அமெரிக்கா ஈரானை அட்டாக் பண்ணுறதுலேருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்பது தான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. ஸோ இந்த விவகாரத்தில் ஜெனரல் டான் கெய்ன் அவர்கள் சொல்கிறது சரியா இல்லை ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி அமெரிக்கா யாரையும் அசால்ட்டாக அடித்து தள்ளிடுவார்கள்? உங்களுக்கு என்ன தோணுது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். ஆனால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்தா அது எப்படி முடியும் என்பதை உங்களால் கணிச்சு சொல்ல முடியலை. இப்போ அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நடக்க போகிற போரில் அமெரிக்கா ஜெயிச்சா அது ஈரானுக்கு மட்டும் தோல்வி இல்லை, அது ரஷ்யா சீனா போன்ற நாடுகளுக்கும் தோல்வி. ஒருவேளை ஈரான் ஜெயிச்சா அது அமெரிக்காவுக்கு ஒட்டுமொத்த தோல்வியாக இருக்கும். ஆகவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.